இவங்க சொன்னதுல ஏதோ ஒரு கண்மையானது தப்பா, சொன்னதுல தப்பா, ஏதோ ஒரு புகைச்சல் ஓடி இருக்கு. அதனால அவர் வந்து பஸ் அவுட் ஆயிருக்காரு. ஒரு 2-3 நாளாவே அவர் சர்க்கிள் விசாரிக்கிறப்ப சொல்றாங்க, ரொம்ப டைரக்டர் அப்செட்டா இருந்தாரு, பயங்கர மூட் அவுட்டா இருந்தாரு 3 நாளா. அதுக்கு பிறகு 3 நாள் 2 நாள் கழிச்சு தான் இந்த முடிவு எடுத்தாரு. நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்காரு. யாரும் அவசரப்பட்டா 2 நாளா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் அந்த கதைக்கும் இலாக்கால இருந்திருக்காங்களா? இல்ல, கோஆர்டினேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த படத்துல, ப்ரொடியூசர் மாதிரி. அப்ப டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் உள்ள ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி, கோஆர்டினேட்டர் மாதிரி அவங்க இருந்துக்கிறாங்க. அப்ப அவங்களும் ஏதோ அவங்க சைட்ல இருந்து சொன்னதுல கண்மை ஆனச்சா என்னங்கிறதும் தெரியல. சார் அவங்களும் கதை கேட்டிருப்பாங்க தானே, பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்களா? சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் சொல்லியிருப்பாங்களாப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா? இல்ல, டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அது நமக்கு என்ன, அவங்க வீட்டுல அப்பா பொண்ணு பேசிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. கதை சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதனால அவர் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா பொதுவா இந்த ப்ராஜெக்ட் அவர் வெளியேறணும்னு நினைச்சாருன்னா நேரடியாக போய் கமல்கிட்டயோ சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிருக்கலாம். கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு ஆஃப் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த அறிக்கை கொடுத்தது வந்து கோவம் தான், ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான்.